சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் இந்த 3 சகோதரர்கள் தங்கள் தவத்தின் மூலம் பரமசிவனிடமிருந்து பெரிய வரங்களை பெற்றிருந்தனர். அவர்கள் பெற்ற வரம் எந்த தெய்வமும் அவர்களை வெல்ல முடியாது என்பதே. தீய சக்திகள் வளர்ந்தன. அவர்கள் தேவலோகத்தை கைப்பற்றினர். பூமி முழுக்க இருள் சூழ்ந்தது. அனைத்து தேவர்களும் கைலாய மலையை நோக்கி செல்ல அங்கே சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருந்தார். பரமேஸ்வரா, சூரபத்மன் உலகை அழிக்கிறான். அந்த நொடி சிவபெருமானின் கண்களில் ஜுவாலைகள் பளபளத்தன. ஆனால் அச்சமயம் அவரின் மனம் பார்வதி தேவியிடம் இருந்தது. அவர்களின் தெய்வீக சக்தி ஒன்றிணைந்து ஒரு தீப்பொறி பாய்ந்தது. அந்த தீப்பொறி கங்கை நதியில் விழுந்தது. அங்கிருந்து அந்த ஒளி 6 திசைகளில் பிளந்து பாய்ந்தது. அதிலிருந்து 6 குழந்தைகள் பிறந்தன. அந்த 6 குழந்தைகள் ஒன்றாக இணைந்து உருவானது முருகன். சிவபுத்திரன் வீரம், ஞானம், அழகு, கருணை என அனைத்தையும் இணைத்தவன். முருகன் தனது வேலுடன் வீரமாக நிற்கிறான். முதலில் தாரகாசுரன். முருகனின் வேல் பாய்ந்து தாரகனின் இருள் அழிந்தது. பின்னர் சிங்கமுகன் வந்தான். அவன் குரல் மலைகளை அதிரச் செய்தது. ஆனால் முருகன் புன்னகையுடன் ஒரு வேல் வீச்சில் சிங்கமுகனும் வீழ்ந்தான். பின்னர் கடலின் நடுவே அங்கிருந்தான் சூரபத்மன். பெரிய பாம்பாகவும் கடல் புயலாகவும் மாறினான். பின்னர் மாமரமாக மாறி தப்ப முயன்றான். முருகப்பெருமான் தனது தாய் உமா தேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது எய்தவுடன் மாமரம் 2ஆக பிளந்தது. அதில் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார்.